ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வயலில் போய்ட்டு இதை பார்க்க போகிறோம். இந்த எல்லாம் இருக்கு பாருங்கள். இந்த ஸ்கேலை வச்சு தான் இதில் வந்து விடுவாங்க. இது மாதிரி போட்டுக்குவாங்க. தரையில் மண்ணில் போட்டுட்டு அது மேலே விதை நெல்லை தேய்ச்சி விட்ருவாங்க. அது ஃபுல்லாக பரப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கதை நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா ஸ்கேல் மாதிரி இருக்கிறத வச்சு அது எல்லாத்தையும் விதை நெல்லை போட்டு பரப்பி விட்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்து இப்போதைக்கு தண்ணி இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இது இவ்வளோ தண்ணி நிற்க மாட்டாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வந்து மேலாப்பில் தெளித்து மட்டும் விடுவாங்க. இப்போ இதை வந்து மூடுறாங்க. வைக்கோலை போட்டு மூடிடுவாங்க. ஏன்னா அதிகமான வெயில் படக்கூடாது. அதிகமான வெயில் பட்டாக்கா அது சரியாக முளைக்காது. அதாவது சூரிய ஒளி படணும், ஆனால் நிறையா வெயில் படக்கூடாது. அதனால் இதை வைக்கோலை போட்டு மூடி வைக்கிறாங்க. இப்போ இதை மூடி வச்சுருவாங்க. இதை வந்து 3 நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்லா அழகாக குட்டி குட்டியாக முளைச்சி வந்திருக்கும். இது வந்து 16 நாள் எடுத்து நடுவாங்க. 16 நாள் 18ஆம் நாள்னு எடுத்து நட ஆரம்பிப்பாங்க. மிஷின் நடவு தான் நாங்கள் போட்டிருக்கிறது. இது கை நடவுனாக்கா அதுக்கு டேட் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். இது வந்து மிஷின் நடவுங்கிறதுனால 16 நாள்லேயே எடுத்து நடவு நட்டுருவாங்க. ஃபுல்லாக ஓரளவுக்கு மூடிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாத்தையும் மூடினோடனே நம்ம 3ஆம் நாள் திரும்ப இந்த வீடியோஸை பார்ப்போம். என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது நடவு ப்ராசஸ்லாம் போடுறேன். எப்படி முளைச்சி வந்திருக்குங்கிறதையும் காட்டுறேன். எங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களதில் அது மாதிரி முளைச்சி வந்திருக்கு. அது எப்படி முளைச்சி வந்திருக்குன்றதையும் நான் காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள். இந்த ஸ்கேல் தான் இப்போ முடிஞ்சிருச்சு வேலை ப்ராசஸ்ஸு. இதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இதை மறுபடியும் அடுத்த நடவுக்கு தான் இது பயன்படும். இதுதான் எங்கள் பக்கத்து வயலில் உள்ளவங்களோடது. இந்த நாற்று இது மாதிரி தான் முளைச்சி வரும். எங்களுது இப்போ தான் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்களுதும் அது இந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் வரும். நான் உங்களுக்கு ஒரு 3 டேஸ்க்கு பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்லோவாக முளைச்சி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.